ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டபுள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரௌனி எவ்வளோ கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. தேவையான பொருட்கள் பார்ப்போம். டார்க் சாக்லேட் வந்து 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பட்டர் வந்து 100 கிராம் தேவைப்படும். இது வந்து ஜீனி வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் 150 கிராம். மைதா 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை. இப்போ வந்து நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் டபுள் பாயிண்டிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிப்போம். அந்த ஆவி மட்டும்தான் படணும். தண்ணியும் சாக்லேட்டு கீழே உள்ள தண்ணி ரெண்டும் டச் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட் வச்சுக்கோங்க. இப்போ பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிப்போம். நம்ம எடுக்கிற பாத்திரம் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்கிற ப்ரௌனி வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம முட்டை வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா இனிப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதனால தான். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்ச சுகரை வந்து சேர்த்துக்கலாம். ஜீனியை வந்து மொத்தமாக அப்படியே சேர்த்துறாதீங்க. ஒரு 2 பாகமாக 3 பாகமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜீனி வந்து முட்டையில் வந்து நல்லா கரைஞ்சிடணும். அப்போ தான் ப்ரௌனி வந்து அந்த கிரிங்கிள் டாப் வந்து வரும். ஜீனி முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அவ்வளோதான், நான் அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிற ஜீனியெல்லாம் மொத்தமாக ஸ்பேச்சுலாக வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி அப்புறம் ஒரு வட்டம் பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவு ஜீனியும் முட்டையும் மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அந்த கிரிங்கிள் டாப் நல்லா கிடைக்கும். கடைசியில் கையால் ஒரு வட்டம் டச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஜீனி கரைஞ்சிருக்கா என்னான்னு. அவ்வளோதான், இந்த அளவு பீட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் பட்டர் மிக்ஸை வந்து போட்டுக்கலாம். இந்த சாக்லேட் பட்டர் மிக்ஸ் பண்ணவும் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக வர மாதிரி ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் ஆகும். பீட்டரை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரு தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்பேச்சுலா இல்லைனா விஸ்க் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஓரத்தில் உள்ள பேட்டரெல்லாம் எடுத்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மைதா, இந்த மைதா கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு சேர்த்து சலிச்சுக்கோங்க. மெதுவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், மெதுவாக மிக்ஸ் பண்ணால் போதும். டைட்டாக இருக்குதுன்னு வேறு எதுவும் பால் எதுவும் சேர்த்துற வேணாம். பேட்டர் எப்படி இந்த அளவு இருந்தால் போதும்.
இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சாக்லேட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், சாக்லேட் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்னால போடுறேன். நார்மல் ப்ரௌனினா சாக்லேட் வந்து மேலே போடணும்னு அவசியம் கிடையாது. டபுள் சாக்லேட் ப்ரௌனினா டார்க் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். எவ்வளோ சாக்லேட் போடுறோமோ ப்ரௌனி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு டூத் பிக்கை வச்சு ஈவன் பண்ணி விட்ருங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்கும். இப்படி நம்ம டூத் பிக்கை வச்சு ஈவன் பண்ணி விட்டோம்னா ஒன்று போல் இருக்கும். எவ்வளோ சாக்லேட் கிடக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 20 to 25 மினிட், 25 நிமிஷம். எனக்கு கொஞ்சம் கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சு. நான் இது மேலே கொஞ்சம் மில்க் சாக்லேட் அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் வச்சு கேஷ்யூ நட் போட்டு, இதே போல் உங்களுக்கு ப்ரௌனி ஸ்லாபு, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, டபுள் சாக்லேட் ப்ரௌனி, ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி, இன்னும் வந்து பிளாண்டி இருக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய மெனு கார்டு வந்து என்னோடய யூடியூப் சேனல்லே நான் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.